தேன் கட்டிப்பிடித்தாலோ இல்லது கிறிஸ்டலைஸ் ஆனாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தேன் பாட்டிலை எடுத்துட்டு அந்த டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு தண்ணிக்கு நடுவில் நம்ம அணி பாட்டிலை வச்சோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டலைஸ் ஆன தேன் அதாவது கட்டிப்பிடித்த தேன் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அது உருகி மறுபடியும் அதோட இயல்பு நிலைக்கு மாறிடும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த தேன் கட்டுப்பிடிக்கிறதுனால இது சர்க்கரையா தெரியுது, சர்க்கரை கலந்துருக்காங்க, ஒரிஜினலே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. தேனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் தேன் அதாவது நல்ல தரமான தேன், அந்த தேன் மட்டும்தான் இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகும், இந்த மாதிரி கட்டி பிடிக்கும். இந்த மாதிரி கட்டி பிடிச்சதுன்னா அதுதான் உண்மையான தேன். இது கட்டி பிடிக்கிறதுனால இது கெட்ட தேனுன்னு இல்லை. நீங்க நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல அதை மறுபடியும் அதை லிக்விட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரலாம், கொண்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் தரமான தேன், உண்மையான தேன். இது ப்ராசஸிங் ஹனி உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகாது, கட்டிப்பிடிக்கவும் செய்யாது. அன்ப்ராசஸ்ட் ஹனி, ரா ஹனி, இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது கட்டிப்பிடிக்கும். ஏன் இது கட்டிப்பிடிக்கும் அப்படின்னா அதில் உள்ள மகரந்த தூள்களாலையும் அது ப்ராசஸ் பண்ணாதனாலையும் அந்த தேன் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நீர்ச்சத்து இறங்கும் போது அது கட்டிப்பிடிக்கும், அதாவது கிறிஸ்டலைஸ் ஆகும். நம்ம டைரக்டா சூடு பண்ணாம டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தேன் இயல்பு நிலைக்கு மாறிடும். நீங்க மறுபடியும் அதை தாராளமாக பயன்படுத்தலாம்.